வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய சேனல்ல தினமும் டிஎன்பி சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் கவர் பண்ண வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிளட் அப்படிங்கிற ஒரு டாபிக். சோ இந்த பிளட் அப்படிங்கிற டாபிக்ல என்னெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த 10 வருடத்துல பிளட் ரத்தம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள், ரத்தம் அப்படிங்கிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல கொடுத்திருக்கிற மாதிரி ஸ்கூல் புக்ல என்னென்ன தகவல் கொடுத்திருக்கோ மொத்த தகவலையும் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். சோ இந்த ஒரு வீடியோ முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரத்தம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் நம்புறேன். நம்ம வீடியோக்குள்ள போவோம். ரத்தம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரொம்ப ரொம்ப நம்ம மனித உடலுக்கு இன்றியமையாதது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிளட். ஏதாவது ஒரு ஆக்சிடென்டோ இல்ல ஏதாவது ஒரு சர்ஜரியோ ஏதோ ஒரு ஆபரேஷனோ பண்ணாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா பிளட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ பிளட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். சோ இந்த பிளட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பாத்துக்கணும். கிட்டத்தட்ட நம்மளுடைய ரத்தத்துல 55% பிளாஸ்மா இருக்கு. அடிக்கடி எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்காங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் பிளாஸ்மா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ரத்தத்துல 55% பிளாஸ்மா இருக்கு. அடுத்து 45% ரத்த ஆக்கக்கூறுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த ரத்த ஆக்கக்கூறுகள் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிசி, அப்புறம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டபிள்யூபிசி, ஆர்பிசி, அப்புறம் டபிள்யூபிசி, அப்புறம் ரத்த தட்டை அணுக்கள் த்ரோம்போசைட் அப்படிங்கிற மாதிரி பேரு. ஓகேங்களா? என்னென்ன இருக்கு அப்படின்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, அப்புறம் த்ரோம்போசைட் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிளாஸ்மா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எங்க சுரக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கல்லீரல்ல சுரக்கப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம், அடிக்கடி எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க. பிளாஸ்மா அப்படிங்கிறது எங்க சுரக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கல்லீரல்ல சுரக்கப்படக்கூடிய முக்கியமான பிளாஸ்மா புரதங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அல்புமின், ஃபைப்ரினோஜன், குளோபுலின், புரோத்ரம்பின் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஈஸியா நான் ஞாபகம் வச்சிருக்கேன், ஏபிசி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அல்புமின், ஏ ஃபார் அல்புமின், பி ஃபார் ஃபைப்ரினோஜன், இந்த பி ஃபார் புரோத்ரம்பின், இந்த சி ஃபார் குளோபுலின். ஓகேங்களா? ஏபிசி ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா கல்லீரல் சுரக்கக்கூடிய புரதங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ரத்த வகையை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லான்ஸ் ஸ்டீனர் அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அடிக்கடி கேள்வி கேட்பாங்க, ரத்த வகையை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா லான்ஸ் ஸ்டீனர். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கணும். ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வில்லியம் ஹார்வி. சொல்லுங்க பாப்போம், மறுபடியும் சொல்லுங்க. ரத்த வகையை கண்டுபிடிச்ச ஒரு லான்ஸ் ஸ்டீனர், ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வில்லியம் ஹார்வி. நமக்கே தெரியும் ரத்த வகையும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பி, ஏபி, ஓ அப்படிங்கறதுல ரத்த வகை இருக்கு. இதுல ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓ இருக்கு தெரியுங்களா, இது எல்லா வகையான குரூப்புக்கும் ரத்தத்தை கொடுக்கலாம். ஓகேங்களா? அதனால ரத்தத்தின் கொடையாளி அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னா ஓ கேட்டகரி. அதே போல ஏபி இருக்கு தெரியுங்களா, இது வந்து எல்லா வகையான ரத்தத்தையும் அதை ஏத்துக்கும். ஓகேங்களா? 2 விஷயத்த மட்டும் தான் அதுல முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓங்கிறது கொடையாளின்னு அழைக்கப்படுது, ஏபிங்கிறது எந்த வகை ரத்தத்தை வேணாலும் ஏத்துக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். இந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி, அப்புறம் ரத்த தட்டை அணுக்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப ஆர்பிசி அப்படிங்கிறது தெரியும், ரெட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேரு. ஓகேங்களா? ஆர்பிசி என்னது? ரெட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேரு. இதுக்கு வந்து இன்னொரு பேரு இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எரித்ரோசைட். ரொம்ப முக்கியமான விஷயம், எரித்ரோசைட்னாலும் ஆர்பிசினாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆர்பிசி உடைய அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க, மொத்த ஆயுட்காலம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. 120 நாட்கள். ஓகேங்களா? ஆர்பிசியோட ஆயுட்காலம் எவ்வளவு? 120 நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரிஞ்சக்கூடிய முக்கியமான விஷயம், இரத்த சிகப்பணுக்கள் எங்க உருவாகுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. எலும்பு மண்டையில உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டபிள்யூபிசி அப்படிங்கிற மாதிரி பேரு. டபிள்யூசிக்கு பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லியூகோசைட் அப்படிங்கிற மாதிரி பேரு. லியூகோசைட் ரத்த வெள்ளையணுக்கள்னாலும் லியூகோசைட்னாலும் ஒண்ணுதான். இதோடைய ஆயுட்காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 இருந்து 3 வாரம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். டபிள்யூபிசி உடையது. டபிள்யூபிசி செல்ல உட்கரு இருக்கும், அதே போல ஆர்பிசில உட்கரு காணப்படாது. அந்த 2 விஷயத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரத்த வெள்ளை அணுக்கள் இருக்கு தெரியுங்களா, இத 2 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா துகள்கள் உடையது, துகள் அற்றது அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பா கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. துகள் உடையது,
துகள் அற்றது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. துகள் உடையது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேசோபில், பேசோபில் பேரு, பேசோபில், ஈஸ்னோபில், நியூட்ரோபில், நியூட்ரோபில் இதெல்லாம் துகள் உடையது. பேசோபில், ஈஸ்னோபில், நியூட்ரோபில் அப்படிங்கறதெல்லாம். துகள் அற்றது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மோனோசைட், மோனோசைட், லிம்போசைட். ரொம்ப முக்கியமான விஷயம். துகளற்றது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மோனோசைட்டும் லிம்போசைட்டும். துகள் உடையது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேஸ்னோபிலும், ஈஸ்னோபிலும், நியூட்ரோபிலும். ஓகேங்களா? சோ ரத்த வெள்ளை அணுக்களோட டைப் எத்தனை பாத்தீங்கன்னா 5. பேசோபில், ஈஸ்னோபில், நியூட்ரோபில், மோனோசைட், லிம்போசைட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 10 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது துகள் உடையது. பேசோபில், ஈஸ்னோபில், நியூட்ரோபில். அடுத்து எம்எல் அப்படிங்கிறது துகள் என்னது அற்றது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா த்ரோம்போசைட் அப்படிங்கிற மாதிரி பேரு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரத்த தட்டை அணுக்கள் அப்படிங்கிற மாதிரி கூட அதுக்கு பேர் இருக்கு. அதாவது ரத்த தட்டை அணுக்கள்னாலும் த்ரோம்போசைட்னாலும் ஒண்ணுதான். தட்டை அணுக்களுடைய ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 வீக், அதாவது 8ல இருந்து 10 நாட்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரத்த தட்டை அணுக்களுடைய வாழ்நாள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8ல இருந்து 10 நாட்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்ப இந்த ரத்தத்தோட பணி என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நம்ம சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுது. அப்புறம் உடல்ல நீர் சமநிலையை பேணுறதுக்கு பயன்படுது. ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புல இன்றியமையாத உறுப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தம் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், தமனி சிரை அப்படிங்கிற மாதிரி பேரு. ஓகேங்களா? இதுல நுரையீரல் தமனியும் நுரையீரல் சிரையும் கொஞ்சம் மாத்தி செயல்படும். ஓகேங்களா? அவ்வளவுதான். மற்றபடி தமனிக்கும் சிறைக்கும் உள்ள பர்பஸ் நான் சுருக்கமா சொல்ல போறேன். தமனி அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க ஹார்ட் இருக்கு. நம்ம பசங்க போடுறாங்களா ஹார்ட், அந்த ஹார்ட்டே போடுவோம். இப்ப ஹார்ட் இருக்கு அப்படின்னா ஓகேங்களா, ஹார்ட் இருக்கு. சோ அந்த ஹார்ட்ல தமனியோட வேலை என்ன அப்படின்னா இப்ப ஒயர் மாதிரி. இப்ப நம்ம லைட் எரியுது அப்படின்னா நம்ம சுவிட்ச் போடுறோம். சுவிட்ச் போடும்போது ஒயர் வழியா கரண்ட் போய் லைட் எரியுது. இந்த கான்செப்ட் தான். இப்ப என்ன அப்படின்னா லைட் மாதிரி இதயம் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா சிறை எடுத்துட்டு சிறை வைக்கும். அதாவது கெட்ட ரத்தத்தை ஆக்சிஜனுக்கு கெட்ட ரத்தத்தை என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல உள்ள தேவையில்லாத கெட்ட ரத்தங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சிறை இதயத்துக்கு எடுத்துட்டு போய் அது என்ன பண்ணும் அப்படின்னா சுத்தகரிக்கும். சுத்தகரிச்சு என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல ரத்தத்தை தமனி உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அவ்வளவுதான். சிறை அப்படின்னா சிறை வைக்குது கெட்ட ரத்தத்தை, தமனி அப்படிங்கிறது நல்ல ரத்தத்தை உடல் உறுப்புகளுக்கு கொடுக்குது அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரத்தம் அப்படிங்கிற டாபிக்ல கடந்த ஒரு 10 வருடத்துல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த உறுப்பில் ரத்த சிவப்பு நிற செல்கள் உருவாகின்றன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன எலும்பு மஞ்சை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ரத்த சிவப்பணுக்கள் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலும்பு மஞ்சையில. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எது ரத்த உறைதலை ஏற்படுத்தாத ஒரே காரணி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ரத்த உறைதலுக்கு ஏற்படுத்தாத ஒரே காரணின்னு கேட்கிறாங்க. ரத்த உறைதலை ஏற்படுத்துற காரணி என்ன நமக்கு தெரிஞ்சாதானே ரத்த உறைதலை ஏற்படுத்தாத காரணி தெரியும். சோ ரத்த உறைதலை ஏற்படுத்துற காரணி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபைப்ரினோஜன், ரத்த தட்டுக்கள், த்ரோம்பின் அப்படிங்கிற ரத்த உறைதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இவற்றில் எது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எது பாலிமார்போ நியூக்ளியர் லீக்கோசைட்டுகள் காணப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறான். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின்ல கேட்டதுங்க. எது பாலிமோடோ நியூக்ளியர் லீக்கோசைட் காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரோபில். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ரத்த முறைகளுக்கு முக்கிய பங்கு வகிக்கும் பிளாஸ்மா. ரத்த முறைகளுக்கு முக்கிய பங்கு வகிக்கும் பிளாஸ்மா எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ஃபைப்ரினோஜன். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹீமோகுளோபின் என்ற இரும்பு உலோக புரதம் காணப்படும் செல்லுகள் அப்படிங்கிற மாதிரி எதுன்னு கேட்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஹீமோகுளோபின் எந்த செல்ல காணப்படுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ரத்த சிவப்பணுல காணப்படுது. ரத்த சிவப்பா இருக்கிறதுக்கு காரணமே ஹீமோகுளோபின் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ரத்த வெள்ளை அணுக்கள் உருவாக்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ரத்த வெள்ளை அணுக்கள் எங்க உருவாக்குது அப்படின்னா லீக்ரோபயசில், லீக்ரோபயசில் அப்படிங்கிற இடத்துல உருவாகுது. அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா புரோத்ரம்பின் எதில் உருவாக்கப்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோத்ரம்பின் அப்படிங்கிறது எதில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா கல்லீரல் அப்படிங்கிற இடத்துல உருவாக்கப்படுது. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ரத்த முறைகளில்
எந்த வைட்டமின் முக்கிய பங்காற்றுகிறது? ரொம்ப முக்கியமான விஷயம், வைட்டமின் கே. விட்டமின் கே தான் வந்து ரத்த முறைகளில் முக்கிய பங்கு ஆற்றுது. ஒரு முக்கியமான கொஸ்டின் சொல்றேன், அது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. விட்டமின் கே உடைய சயின்டிபிக் நேம் என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. விட்டமின் சி ஓட சயின்டிபிக் நேம் நம்ம சொல்லிடுறேன், அஸ்கார்பிக் ஆசிட். விட்டமின் டி உடைய சயின்டிபிக் நேம் என்ன அப்படின்னா கால்சிஃபரால். எனக்கு நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா விட்டமின் கே உடைய சயின்டிபிக் நேம் என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான மனித ரத்தத்தில் 1 கன மில்லிமீட்டர் அளவில் எவ்வளவு ரத்த சிவப்பணுக்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஒரு ஆரோக்கியமான மனிதனுடைய மனித ரத்தத்தில் 1 கன மில்லிமீட்டர் ரத்தத்தில் எவ்வளவு சிவப்பணுக்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் சிவப்பணுக்கள் இருக்கு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிருக்காங்க. RH ரத்த வகையை கண்டுபிடித்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. RH ரத்த வகையை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா லான்ஸ் ஸ்டீனர் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்ல தெரியணும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ரத்த வெள்ளையணுக்கள் எது, மிக சிறிய ரத்த வெள்ளையணு எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. நம்ம எது பார்த்து வந்துறீங்களா, ரத்த வெள்ளையணுக்களோட டைப் 5, பேசோபில், ஈஸ்டோபில், நியூட்ரோபில், மோனோசைட், லிம்போசைட்ல பெருசு எது சிறுசு எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. பெருசு எது அப்படின்னா மோனோசைட், சின்னது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லிம்போசைட். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எதில் உட்கரு காணப்படுவது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. ஏற்கனவே சொன்னோம் ரத்த வெள்ளை அணுக்கள்ல உட்கரு காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள்ல உட்கரு காணப்படுவது இல்லை. எதுல உட்கரு காணப்படுவது இல்லை அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள்ல. அடுத்து மனிதனின் ரத்தம் உறைதலுக்கு தேவைப்படும் புரோத்ரோம்பின் இவற்றில் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அதாவது மனிதனின் ரத்தம் உறைதலுக்கு தேவைப்படும் புரோத்ரோம்பின் எவற்றில் காணப்படுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. கல்லீரல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தெரியணும். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்ட கொஸ்டின், மனித ரத்தத்தின் pH வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. 7.4. சோ இந்த வீடியோ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ரத்தம் அப்படிங்கிற டாபிக்ல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல கொடுத்திருக்கிற ஸ்கூல் புக்ல உள்ள எல்லா கண்டென்ட்டையும் பார்த்தாச்சு. அதே போல கடந்த 10 வருடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல கேட்கப்பட்ட ரத்தம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.